வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் தாங்க இருக்கோம். ஆலங்குளத்தில் என்ன ஷோரூம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் செகண்ட் டூ வீலர் தான் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்ட்டிங் தான். பேர் பார்த்தீங்கன்னா ஜீவா பைக் கன்சல்ட்டிங் தான். அவங்களோட ஓனர் வந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் என்ன மாதிரியான வண்டிகள் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, ஃபினான்ஸ் ஆஃபரில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் சொல்லுங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து ஜீவா பைக்ஸில் உள்ள ஓனர் பேசுகிறேன். என் பேர் ஜீவராபின். இந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் ஆலங்குளம் ஊரில் இருக்குங்க. ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணால் கூட வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க பசங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28,000 பைக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 28,000 ஒரு 1,15,000 வரைக்கும் பைக்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்பாச்சி, பல்சரு, அப்புறம் இந்த விண்டேஜ் பைக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வாங்க வீடியோவில் பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்கு RS 100 தான் பார்க்க போகிறோம். இந்த RS 100 வந்து என்ன ப்ரைஸில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். RX 100 இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 94 மாடலு. ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது. எஃப்சி வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குது, 2023 வரைக்கும் இருக்குது. வண்டி ஃபுல்லாகவே கண்டிஷனாக இருக்கும். அந்த LED ஹெட்லைட்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க. வண்டி அப்படியே லைவாக பாருங்கள், தெரியும். இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 90,000 வருங்க. நெகசிபிள் தான், ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் ஃபைனான்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா பாதி அமௌண்ட் பண்ணிக்கலாம். இதே லோக்கலாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஃபைனான்ஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம். அதில் RX G இது 97 மாடல். இதுக்கு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கரண்டாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். நெகசிபிள் தான், நேரில் வாங்க பண்ணிக்கலாம். வண்டி அப்படியே லைவாக பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ராயல் என்ஃபீல்டோட மினி புல்லட். இது வந்து சிசின்னு பார்த்தீங்கன்னா 200 சிசி வரும். ஓனர் 3 பேர். 1978 மாடல். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65,000 கோட் பண்ணுறோம். நெகசிபிள் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கரண்டாக இல்லை, ஆனால் எஃப்சி போடுற அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதோட ரேட்டு 65,000 வரும். நெகசிபிள் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரா 350. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 கோட் பண்ணிருக்கோம். நெகசிபிள் தான். இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. நெகசிபிள் ரேட் தான், ரேட் நெகோசியேட் பண்ணிக்கலாம். இது 2013 மாடல் எலக்ட்ரா 350. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 97 ரூபா கோட் பண்ணுறோம். அலாய்வில்லாம் இதில் வந்துடும். இதுக்கும் ஓனர் 3 பேர் இருக்காங்க. இதுவும் ரேட் நெகசிபிள் தான். நேரில் வாங்க கம்பெனி பேசிக்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்து 1994 மாடல். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 85,000 வரும். 3 ஓனர் இருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. இது 85,000 வரும். இது நெகசிபிள் தான். நேரில் வாங்க கம்பெனி பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2014 மாடல் யமகா ஃபேசர் வெர்ஷன் 1. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 52,000 வரும். நெகசிபிள் தான். 2 டயர் எல்லாமே புதுசு தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு 2020 மாடல் யூனிகான் வந்து
இது வந்து கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி தான். 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 1,08,000 கோட் பண்ணிருக்காங்க. நெகஷியபிள் ரேட் தான். பில் ரேட்லேருந்து 25,000 கம்மியாக போட்டிருக்காங்க. இதுவும் 2020 மாடல் தான். Yamaha FZ வெர்ஷன் 3. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 1,15,000 இதுவும் நெகஷியபிள் தான். இது கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது. ஒரே ஓனர் வண்டி தான். நேரில் வாங்க நம்ம நெகஷியல் பண்ணி பேசிக்கலாம். இந்த மாதிரி வண்டிக்கு வந்து நம்மளுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ மற்ற வண்டிக்கு நம்ம 50% கட்டினா போதும். 50% கட்ட வேண்டியிருக்கோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கட்டினாலே போதும். மீதி ஃபுல்லாக ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா மாடல் இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து Yamaha ஃபேசர் வெர்ஷன் 2 2015 மாடல். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 56,000 வரும். நெகஷியபிள் தான். சில பேர் இது வந்து வெர்ஷன் 2 FZ கன்வெர்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. அப்படி தர சொன்னாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுனா உங்களுக்கு ஹெட்லைட் மட்டும் வேறு வரும். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 56 வரும். நம்ம நெகஷியபிள் தான். நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க 2016 மாடல் பல்சர் 180. இது ரேட்னு பார்த்தீங்கன்னா 53,000 வரும். நெகஷியபிள் தான். நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம். இது சிங்கிள் ஓனர் வண்டி தான். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. பார்த்துருக்க 2014 மாடல் வண்டி. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரும். இது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. 50,000 வரும். இன்ஜின் எதுவுமே இன்னும் பிரித்து வேலை பார்க்கலாம். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2014 மாடல் 50,000 வரும். ஃபேன்சி நம்பர் தான். நேரில் வாங்க நம்ம ரேட்டு நெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். இப்போ பார்த்துருக்க 2014 மாடல் தான். இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 46,000 வரும். அதுவும் நெகஷியபிள் தான். நேரில் வாங்க கம்பெனி பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க 2018 மாடல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் i3s. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 55,000 வரும். நெகஷியபிள் தான். நேரில் வாங்க கம்பெனிக்கலாம். இது வந்து மார்க்கெட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 58,000 வரைக்கும் விற்கும். 55,000 தான் நம்ம கவுட் பண்ணிருக்கோம். நேரில் வாங்க நாங்கள் குறைச்சி பேசிக்கலாம். இப்போ பார்த்துருக்கிறது பஜாஜ் பிளாட்டினா 100cc வண்டி. இது மாடல்னு பார்த்தீங்கன்னா 16 மாடலு. ரேட்டு 38,000 வரும். நெகஷியபிள் தான். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. இது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்குங்க. நேரில் வாங்க நெகஷியல் பண்ணி பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க 2 அப்பாச்சுமே 2012 மாடல் தாங்க. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 36,000 வரும். நெகஷியபிள் தான். இன்சூரன்ஸ் ரெண்டுலேயுமே இல்லை. நம்ம ரேட்டு முடிதே பொறுத்து போட்டு கொடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது வண்டிக்கு. ஓனர் ரெண்டுமே ஒரே ஓனர் தான். 2 வண்டியுமே. இது 2016 மாடல் பல்சர் AS 150. இந்த நம்பர் வந்து TN79 நம்பரு. ஒரே ஓனர் தான். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 45,000 கோட் பண்ணிருக்கோம். நெகஷியபிள் தாங்க. ஒரு ஓனர் வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்க 2 FZமே 2015 மாடலு. சிங்கிள் ஓனர் வண்டி தான். இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா 46,000 வருங்க. நெகஷியபிள் தான். குறைச்சி பேசிக்கலாம்.
2014 மாடல் ஹோண்டா ஆக்டிவா ஐ. லோக்கல் நம்பர் தான், சிங்கிள் ஓனர் வண்டி தான், இன்சூரன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. ரேட்டு வந்து 28,000 கோட் பண்ணிருக்காங்க, நெகசிபிள் தான்.